கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆம், ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, தேவ ஆசீர்வாதத்தோடு வாழ ஞானவான்களுடைய போதகம் மிகவும் அவசியமானது ஒன்றாக காணப்படுகிறது. அதனால் இந்த பூமியில் சத்துரு விரிக்கிற மனிதர்களால் உண்டாகிற தீய மரண கண்ணிகளுக்கு தப்ப கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஞானவான்களுடைய போதகத்தை விரும்புங்கள், ஞானவான்களுடைய போதகத்தை நாடுங்கள். சில நேரங்களிலே மற்றவர்கள் நமக்கு போதிப்பதை நாம் விரும்புவது அல்ல. இந்த நாளிலே கர்த்தர் அந்நிய போதனையிலிருந்து விலக்கி, நமக்கு தேவை அற்ற போதனையிலிருந்து விலக்கி, உங்களுக்கு தேவையான ஞானவான்களுடைய போதகத்தினால் நிரப்பி இந்த பூமியில் வாழ மரண கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாத்து நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, மரண கண்ணிகளுக்கு பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ள ஞானவான்களுடைய போதகத்தினால் நிரப்பி நடத்துவீராக. பூமியிலே ஞானவான்களை நீர் எழுப்புவீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஞானத்தினால் நிரப்பி, ஞானமுள்ள போதகத்தினால் அவருடைய நாவை நீர் உருவாக்கி, இருதயத்தை பக்குவப்படுத்தி பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயல் எல்லாம் உமக்காக, எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயல் எல்லாம் உமக்காக. எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, நான் அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா.